கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் சங்கீதம் 119 10வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். ஏனென்றால் சங்கீதம் 86:13வது வசனம், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர், ஆகவே என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகளாகிய கற்பனைகளை விட்டு வழிதப்பாமல் நம்மை நடத்த அவரையே நாம் நாட வேண்டியதாக இருக்கிறது. எவர் கற்பனைகளை கொடுத்தாரோ அவரையே நாம் நாடி, எங்களை அல்ல, என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். ஏனென்றால் என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர், ஆகவே என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் முழு இருதயத்தோடும் இப்போது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களுடைய இதயத்தின் எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எங்கும் பிரயாணிக்க கூடாது. அவர் எனக்கு பாராட்டின அவருடைய கிருபை பெரியது. 10 கற்பனைகளிலே களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. நாம் களவு செய்யாமல், பொய் சொல்லாமல், பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாமல் காணப்படும்படிக்கு அவருடைய ஆவியான தெய்வம் நம்மை அவருடைய கற்பனைகளிலேயே நடத்தி வழிதப்பி போகாமல் அவர் கிருபை பாராட்டினபடியினாலே நாம் ஜீவன் தப்பி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆகவே காய்கறி கடைக்கு சென்று காய்கறிகளை கொள்ளும் போது கடற்காரர் அந்த பக்கம் திரும்பின உடனே 2 தக்காளியை தூக்கி பையிலே போடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய உள்ளத்திலே ஆவியான தெய்வம் பேசுவார், களவு செய்யாதிருப்பாயாக, 2 தக்காளியை திருடி விட்டாயே, உமது கற்பனைகளை விட்டு வழிதப்பாதபடிக்கு, என் ஆத்மா பாதாளத்திற்கு செல்லாதபடிக்கு என்னை தப்புவித்திருக்கிறீரே, ஆகவே என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லோரும் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தத்தை நோக்கி வளரும் பரிசுத்தவான்கள். ஒருவரும் இன்னும் பரிசுத்தத்திலே பூரணப்படவில்லை. நீங்கள் இதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் பாவம் செய்ய அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது, மறுக்க முடியாது. பாவத்திலே விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் அவருடைய கற்பனையின்படியாய் வாழும்படியாய் வழிதப்பி போகாதபடிக்கு அவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறபடினாலே நான் பரிசுத்தவானை போல காணப்படுகிறேன். என் ஆத்மா தாழ்ந்த பாதாளத்திலே பங்கடையாதபடிக்கு என்னை தப்புவிக்கிற தெய்வம் கர்த்தராகிய இயேசு. அவருடைய ஆவியானவர், அவர் மன உருக்கமும் இரக்கமும் உள்ளவர், அவர் நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறவர். ஆனபடியினாலே என்னை அவருடைய கிருபையினாலே தான் நடத்தி இருக்கிறார். அவரெல்ல சொல்லாமா, நீர் எனக்கு பாராட்டின, எங்களுக்கு பாராட்டின அல்ல, என்னை உமது கற்பனையை விட்டு வழிதப்ப விடாதேயும், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, ஆகவே என் ஆத்மாவிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? உங்களுடைய ஆத்மாவில் ஒரு மகிழ்ச்சி உண்டோ? உங்களுடைய ஆத்மாவை அந்த தாழ்ந்த பாதாள வேதனைக்கு விலக்கி காத்த தெய்வத்துடைய கிருபை பெரியது. ஆனபடியாலே நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் அவரை தேடிக்கொண்டே இருங்கள். ஆத்மாவை அந்த தாழ்ந்த பாதாளத்திற்கு அவர் தப்புவிக்கிற நடைமுறை எப்படி, அவர் எப்படி என்னை தப்புவிக்கிறார்? என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு இயேசு எப்படி தப்புவிக்கிறார்? அந்த கேள்விக்கு பதில் தெரிய வேணும். எல்லாருமே சொல்லுங்கள், என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். எல்லாரும் சொல்லணும், மறுபடியும் சத்தமா சொல்லுங்க, என் ஆத்மாவை
தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். எப்படி தப்புவிக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சங்கீதம் 107 வசனம் 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறார்? அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனத்தின் மூலம் அவர்களை குணமாக்குகிறார். அவருடைய ஆத்மாவை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே 739வது பக்கம் சங்கீதம் 107 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். உங்களுடைய இருதயத்தை குணமாக்குகிறார். உங்களுடைய ஆத்மாவை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆகவே சுகமளிக்கும் கூட்டங்கள் அதிகமாக நடத்தப்படுகிறது. என்ன கூட்டங்கள்? சுகமளிக்கும் கூட்டங்கள். சுகம் பெற்றால் போதும், குணமடைய வேண்டாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி முதலாவதாக அவருடைய குணத்தை குணப்படுத்துகிறார். இந்த குணம் என்று சொன்னால் தமிழிலே அவனுடைய குணத்தை குறிக்கும். அடுத்தபடியாக நோயிலிருந்து அவன் விடுதலையாகி குணமானதை குறிக்கும். ஆகவே ஆங்கிலத்திலே ஒன் இஸ் கேரக்டரிசம், அனதர் ஒன் இஸ் ஹீலிங். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய குணத்தை அவர் சரி செய்கிறார். எத்தனை வசனங்கள் கேட்டாலும், எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் நம்முடைய குணம் மாறி இருக்கிறதா என்றே ஒரு கேள்வியை கேட்பீர்களேயானால், உங்களுடைய குணம் மாறுமானால் உங்களுடைய ஆத்மாவிலே பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கு. குணம் மாறவில்லை என்று சொன்னால் அந்த தாழ்ந்த பாதாளத்தின் வேதனை எங்கேயோ அல்ல, அது உங்கள் இருதயத்திலேயே இருக்கும். சபையிலே அமர்ந்திருக்கையிலே நாம் எல்லாரும் ரொம்ப அமைதியானவர்கள், சாத்மிகமானவர்கள், சாதுக்கள். சண்டையிடவே மாட்டோம். குழாய் அடியிலே, ரேஷன் கடையிலே, ரயில்வே ஸ்டேஷனிலே வரிசையில நிற்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாயிருப்போம்? நம்முடைய குணம், சுகம் தற்காலிகமானது, குணம் நிரந்தரமானது. உங்களுடைய குணம் மாறுவதாக, உங்களுடைய ஆத்மாவிலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கத்தக்கதாக உங்களுடைய குணம் மாறுவதாக. அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவை அழிவுக்கு தப்புவிக்க கர்த்தராகிய இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஒரு நபரை பார்க்கிறீர்கள், அந்த நபரை பார்த்து நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீங்கள் குணமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் என் குணத்திற்கு என்ன குறைச்சலை கண்டீர் என்று கோபப்படுவார். இப்போது நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிறவர்களை பார்த்து கேளுங்கள், நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா? இது சுகத்தை கொண்டு வரும். நீங்கள் குணமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் என் குணத்தில் என்ன குறைச்சலை கண்டாய்? ஆகவே குணசாலியான ஸ்ரீ முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டவள். குணமாக்கும் வரங்கள் வேதத்திலே உள்ள வசனங்கள். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குணத்தை மாற்றும் போது நமக்குள்ளாக சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். நம்முடைய ஆத்மாவை அந்த தாழ்ந்த பாதாளத்திற்கு அவர் தப்பு வைக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆத்மாவிலே உண்டாயிருக்கிற வேதனை ஒருவருக்கும் தெரியாது. நீங்கள் குணமடைவீர்களாக, உங்கள் ஆத்மா மகிழ்ச்சி அடைவதாக. ஆகவே அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை இப்போதும் குணமாக்கி கொண்டிருக்கிறார். இப்போதும் எப்படி குணமாக்குறார் என்று சொன்னால், அவருடைய பிரசங்கங்களை பல வருடங்களாக நான் கேட்கிறேன். ஆனால் என்னுடைய குணம் மாறி இருக்கிறதா? ஜென்ம சுபாவம் மாறி இருக்கிறதா? இன்றைக்கு அவர் ஒரு வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவாரே. ஆனால் அந்த வசனம் எது என்று கேட்டால், உபாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 231வது பக்கம். அந்த வசனத்தை நீங்கள் முதலாவது வாசிக்க வேணும். அதைத் தொடர்ந்து நான் வாசிப்பேன். எடுத்தவர்கள் வாசித்து உதவி செய்யுங்கள். உபாகமம் 5:21. சொல்ல வாய் கூசுகிறது. இச்சியாதிருப்பாயாக உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் என்று சொல்லி என் முழு இதயத்தோடு தேடுகிறேன் என்றால் அவர் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டுமே. அந்த கிருபையினாலே என்னுடைய ஆத்மா தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பிக்கொள்ளும்படியாக பிறனுக்குள்ள யாரும் இச்சியாதிருப்பாயாக. முதலாவது யாரை இச்சிக்கிறாய்? பிறனுடைய வீட்டை. இரண்டாவது இச்சிக்கிறாய்
இன்றைக்கு நீங்கள் வாடகை வீடை நடத்தி கொண்டிருந்தால், உங்களுக்கு சில வீடுகள் இருந்து அதில் யாரை ஆகிலும் வாடகைக்கு குடி அமர்த்தி இருந்தால் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களை துரத்திவிட்டு புதிதாக ஒரு குடும்பத்தை அமர்த்துகிறீர்கள். ஏன் இதை செய்கிறீர்கள்? அவர்கள் 10 ஆண்டுகள் உங்களுடைய வீட்டிலே குடியிருந்தால் உங்கள் வீட்டை அவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள். எல்லாம் வேற ஊர்ல இருக்கீங்களோ, பிறனுடைய வீட்டை இச்சிக்கிறார்கள், பிறனுடைய நிலத்தை இச்சிக்கிறார்கள். இன்றைக்கு உலகளாவிய பிரச்சனை என்ன என்று கேட்டால் எல்லை பிரச்சனை. ஒரு நாட்டின் வருமானத்தில் 80% பணம் எல்லை பாதுகாப்பிற்காக செலவிடப்படுவதாக சொல்லுகிறார்கள். பொழித்தாவா, தாவா என்றால் யாருக்கும் தெரியுமா? பொழி தகராறு. இன்றைக்கு காட்டிலே பயங்கர சண்டை. தண்ணீர் பாய்ச்சும் போது விவசாயிகள் இருவர்களும் மண்வெட்டியால் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். காரணம் என்ன? பொழித்தாவா, நிலத்தகராறு, எல்லை பிரச்சனை, இட ஆக்கிரமிப்பு. தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. ரொம்ப யோக்கியர்கள். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய நிலத்தை இச்சியாதிருப்பாயாக. நில ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பிறனுடைய வேலைக்காரனை, வேலைக்காரியை, எருதை, கழுதையை, இன்னும் அதிகமாக பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. நீங்கள் இச்சியாதிருந்தால் உங்களுடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்பிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களுடைய ஆத்மாவில் இருக்க வேண்டியது என்ன என்று கேட்டால், நான் பிறனுக்குள்ளான யாதொன்றையும் இச்சிக்கவே மாட்டேன், என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? நான் உங்களுக்கு மிகவும் அன்பாய் சொல்லுகிறேன், பள்ளியிலே பாடம் பயிலுகிற மாணவர்கள் மாணவிகளுக்கு நீங்கள் தேர்வு எழுதின தேர்வு தாள்களிலே மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நாள் உண்டு. அந்த தேர்வு தாளை வாங்கி உங்களுடைய மதிப்பெண்களை பார்த்து, உங்கள் வலப்பக்கமாக இருக்கிறவனை பார்த்து, இடப்பக்கமான இருக்கிறவனை பார்த்து, உன்னுடைய மதிப்பெண் என்ன, உன்னுடைய மதிப்பெண் என்ன, என்னுடைய மதிப்பெண் என்ன, என் நிலை இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பது வழக்கத்தில் இருக்கிறது. நான் மிகவும் பணிவாய் சொல்வது என்ன என்று கேட்டால், நீங்கள் உங்கள் அறிவின்படி, உங்களுடைய யோசனையின்படி, உங்களுடைய ஞாபகத்தின்படி என்ன எழுதியிருக்கிறீர்களோ அதற்கு தக்கதான பலனை கர்த்தர் அந்த தேர்வுத்தாளிலே மதிப்பெண்களாக வழங்கி இருக்கிறார். சரியா? ஆகவே 1 கொரிந்தியர் 7:17 சொல்லுகிறது, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததப்படியோ. நீங்கள் இந்த வசனத்தினாலே குணமடைய வேண்டுமே. 1 கொரிந்தியர் 7:17, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையிலே நான் நடப்பேன். பிறனுக்குண்டான யாதொன்றையும் நான் இச்சிக்க மாட்டேன். வீட்டை அபகரிக்க மாட்டேன், நிலத்தை அபகரிக்க மாட்டேன், வேலைக்காரன் வேலைக்காரி கழுதை எருது எதையுமே நான் அபகரிக்க நினைக்க மாட்டேன். பிறனுக்குள்ளான யாதொன்று இச்சியாதிருப்பேன். என் தேவன் எனக்கு பகிர்ந்ததப்படியோ, என் தேவன் என்னை அழைத்ததப்படியோ, என் கர்த்தர் என்னை எப்படி நடத்துவாரோ அப்படி அவனவன் நடக்க கடவன். அல்லேலூயா. பாட புத்தகத்தை எடுத்து என் தேவன் என்னை எப்படி நடத்துவாரோ அப்படியே நான் நடப்பேன். என் கர்த்தர் எனக்கு பகிர்ந்ததப்படியோ அப்படியே நான் படிப்பேன். என் கர்த்தர் என்னை அழைத்ததப்படியோ அப்படியே நான் இருப்பேன் என்று சொன்னால் ஆகாது. நீங்கள் என்ன செய்ய வேணும்? தேவன் உங்களுக்கு பகிர்ந்ததப்படி என்று சொன்னால் ஆரோக்கியமான சரீரத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் இப்போ ஒரு கண்ணு தெரியாம போச்சு, கையை காட்டுங்க பாருங்க. ஒத்த கண்ணு எனக்கு குருடுன்னு சொல்றவங்க கையை தூக்க, ஜெபம் பண்ணுவோம். எனக்கு ஒத்த கால் வழங்க மாட்டேங்குன்னு சொன்னவங்க காட்டுங்க, கையை தூக்க பாப்போம். அப்ப நம்மில யாருமே ஒச்சம் இல்லை, ஊனம் இல்லை. நாமளே எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? எப்படிப்பட்டவளா இருக்கிறோம் சொல்லுங்க? பூரணம், பரிபூர்ணமான ஒரு சிருஷ்டியாக தேவனாய் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, என் கண்களினால் கண்டு, என் வாயினால் வாசித்து, என் மனதிலே கிரகித்து, அவைகளை படித்து நான் தேர்ச்சி பெற முடியும். இதை விட்டு பிறனுக்குள்ள மதிப்பெண்களை இச்சியாதிருப்பாயாக. பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பகிர்ந்தது என்னவோ அதன்படியே, உங்களை அவர் அழைத்தது எப்படியோ அதன்படியே உங்களை எந்த நிலையில் அழைத்திருக்கிறார். அழைப்பு என்று சொன்னால் நான் எந்த தேசத்திலே பிறக்க வேண்டும், எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்க வேண்டும்,
நாம் எப்படி பிறந்திருக்க வேணும், நம்முடைய பணிகள் என்ன என்பது. இதற்கு ஆதாரம் கர்த்தராகிய இயேசு. அவர் பெத்லகேமிலே பிறப்பார், அவர் பரிசுத்தராய் இருப்பார், அவர் மரியாதையிலே பிறப்பார், அவர் உலகத்தின் ஜனங்களுக்காக பாவத்தை போக்கும் பலியாக மரிப்பார் என்பது அவருடைய பணி. இதுதான் இயேசுவை அழைத்த அழைப்பு. அதே போல நாம் எல்லோரும் இந்த தமிழ்நாட்டிலே ராஜபாளையத்திலே இந்த தென்றல் நகரிலே இந்த பகுதியில் இந்த ஆலயத்திலே கூட வேண்டும் என்பது அவருடைய அழைப்பு. சிலர் நினைப்பது என்ன, நீங்கள் அமெரிக்காவில் ஊழியக்காரராக இருந்தால் எவ்வளவு வசதியா இருக்கலாம். அது தவறு. எங்க ஊழியக்காரராக இருந்தாலும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கணும். நீங்கள் எங்க இருந்தாலும் அவருடைய பிள்ளையா இருக்க வேணும். நீங்கள் இச்சிக்க கூடாது, அபகரிக்க கூடாது. உங்களுடைய ஆத்மா உங்களோடு பேசுகிறது. நீ சரியாக பாடம் படிப்பதில்லை, நீ இன்னும் கடினமாக உழைப்பதில்லை. உங்கள் பாட புத்தகத்தை எடுத்து நீங்கள் பிரிப்பதற்கு முன்பாக கை வைத்து ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது மண்வெட்டியை கரங்களில் எடுத்து, இயேசுவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் கையின் பிரயாசத்தை புசிக்க எனக்கு பலன் தருகிறவர், நீரே விளைய செய்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறீர்களா? உங்கள் அலுவலகத்திலே நீங்கள் போய் அமர்ந்து உங்களுடைய மேசையிலே கரங்களை வைத்து உங்களுடைய அந்த தஸ்தாவேஜுக்களிலே உங்களுடைய கைகளை வைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீர்களா? பிறனுக்குண்டான யாதொன்று நீங்கள் இச்சியாதபடிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்கு உங்கள் முழு இதயத்தையும் கொடுப்பீர்களேயானால் நீங்கள் பாவமற்ற பரிசுத்தனாய் இந்த பூமியிலே வாழ பரிசுத்த ஆவியாக தெய்வம் உதவி செய்வார். ஆகவேதான் பரிசுத்தவான் சொல்லுகிறார் சங்கீதம் 119:10, என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன், உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் என்னை. கத்தி பேசலாம், வசனத்தை நடையா பேசலாம். கர்த்தர் ஏன் கணக்குல தான் முதல்ல எழுதுறார், இரண்டாவது உங்க கணக்குல தான் எழுதுறார். நீங்கள் பிறனுக்குண்டான யாரும் இச்சியாதிருப்பீர்களாக என்ற வசனத்தை அனுப்பி உங்களை இப்போது அவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் குணமடையும்படிக்கு கால அவகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரை தேடுகிறீர்களோ இல்லையோ என்று கர்த்தருடைய கண்கள் உங்களை காண்கிறதா இருக்கு. உங்கள் முழு இருதயமும் கர்த்தரை தேட வேண்டும். காலையில எழுந்த உடனே, கண் விழித்த உடனே, கர்த்தாவே இந்த காலை வேளை காணச்சதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். நான் பலனா இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கடந்த ராவெல்லாம் ஒரு நல்ல ஓய்வு கொடுத்து உமக்கு நன்றி இயேசுவே, இன்றைக்கும் நான் என்னென்ன செய்ய வேணுமோ அவைகளெல்லாம் செய்யும்படியாய் என்னை நீ நடத்துவீராக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? சிலருடைய போதனை ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாய் நீங்கள் ஜெபிக்க கூடாதா? இது ஒரு கேள்வி. பெரிய அறிவாளிகள் மாதிரி, எப்படி ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாய் நீங்கள் ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் அல்ல, கண் விழித்தது முதல் மீண்டும் நித்திரைக்கு செல்லும் வரையிலும் எப்போது என் முழு இதயத்தோடு தேடுகிறேன். தேடுங்கள். உங்கள் ஆத்மாவை அந்த பாதாளத்தின் அழிவிற்கு தப்புவிக்க கர்த்தர் இயேசு ஒருவரால் மாத்திரமே முடியும். நீங்கள் தவறு செய்யாதபடிக்கு அவர் உங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஒரு இமைப்பொழுதில் நீங்கள் ஒரு திருடியாய் மாற முடியும். உங்கள் ஆத்மாவில் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் முழுமையாக அவரை தேடி இருந்தால் அந்த தேவனாய கர்த்தர் உங்களோடு கொண்டு தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பாதாளத்திற்கு விலக்கி உங்களுடைய ஆத்மாவை தப்புவிக்கிற தெய்வம் கர்த்தர் இயேசு ஒருவரே இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. பெயர் கிறிஸ்தவர்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று சொன்னால் அது மிக மிக தவறு. அவர் மணவாளன், நாம் மணவாட்டிகள். இதை தெளிவாக சொல்ல வேண்டுமையானால் அவர் கணவர், நாம் மனைவி. நம்முடைய வழக்க சொல்லுவேன். அப்போ ஒரு கணவனிடத்திலே ஒரு மனைவி 1 மணி நேரமாவது பேச வேண்டுமா? இப்படி நீங்கள் உங்கள் கணவனிடத்திலே 1 மணி நேரமாவது பேசக்கூடாதா? இப்படி அமைதியா இருக்கிறீர்களே, கிடையாது. கணவன் மனைவி எப்போதும் அன்பினாலே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே இருக்க வேணும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? பிரசங்கங்கள் எப்படி பிரசங்கங்கள்? நீங்க 40 நாளைக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும். பொய். உங்களுடைய குணம் மாறாத பட்சத்தில் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் குணம் மாறுமையானால் முதலாவது வரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, நம்பிக்கை, நிச்சயம். ஏமாந்து போகாதவர்கள், தவறான வழியிலே நடத்துகிறவர்கள், நீங்கள் சும்மா இருங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் என்ன விஷயித்தாலும் கிடைக்கும். இவைகளெல்லாம் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பிறனுக்குண்டான யாதொன்று இச்சியாதிருப்பாயாக. அந்த தோட்டத்தின் நடுமரத்தின் கனியை மாத்திரம் இச்சிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் முதல் வீழ்ச்சியே உண்டானது எப்படி? இச்சையினாலே. இன்றைக்கும் இந்த செய்தித்தாள்களை வாசித்து பாருங்கள், தொலைக்காட்சி செய்திகளை பாருங்கள். பிறனுடைய மனைவியினாலே கொலை, பிறனுடைய சொத்தை அபகரித்ததினாலே கொலை,
கொள்ளை, கொலைகள், களவுகள் மலிந்து காணப்படுகிறது. அன்றைக்கே பிதாவாகிய தேவன் மனிதன் இப்படிப்பட்டவனாய் இருப்பான், அவனுடைய ஆத்மாவை பாதாளத்திற்கு விலக்கி காக்கும்படியாக நான் என் கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை அவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். எப்பொழுதும் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தராகிய இயேசுவையே தேடிக்கொண்டிருங்கள். இது கஷ்டமா? நீங்கள் தேடுவதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு இமைப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பதை ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே வேளையிலே அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு ஒருவரும் உதவி செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை தேடி எங்கே போக வேண்டும்? ஆந்திர பிரதேஷ் போக வேண்டுமா? வாரணாசிக்கு போக வேண்டுமா? ராமேஸ்வரம் போக வேண்டுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகல நன்மை உண்டாகும். எப்படி தேடுவது? என் உள்ளான ஆவியிலே சிலர் சொல்வார்கள், நான் எதற்கு கலங்க போவதில்லை, என் இயேசு என்னோடு கூட இருக்கு, நான் அவரோடு கூட இருக்கிறேன், அதை அவரே அறிவார். இந்த அனுபவம் வறுமையானால் நீங்கள் பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதபடிக்கு அவருடைய ஆவியான தெய்வம் உங்களுடைய குணத்தை மாற்றி உங்களை தெய்வீகமான பாதையில நடத்துவார். அல்ல சொல்லாமா? அதனால போட்டிகள், பொறாமைகள், வஞ்சனைகள், சூழ்ச்சிகள், சூது, வாது எல்லாம் வர காரணம் அவருடைய குணம் மாற வேண்டும். ஆகவே அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவருடைய ஆத்மாவை அந்த தாழ்ந்த பாதாளத்தின் வேதனைக்கு தப்புவிக்கிறார். அரசு அலுவலகங்களிலே கையூட்டு வாங்குகிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள் குடும்பத்தாரை சந்தோஷமாய் நடத்துவார்கள். குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். என் தகப்பனார் எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கார் என்று சொல்லி. ஆனால் கையூட்டு வாங்கினவர், லஞ்சம் வாங்கினவர் பதறி பதறி ஒவ்வொரு நாளும் காணப்படுவார். நான் செய்த தவறை ஒருவேளை யாராலும் கண்டுகொண்டால், ஏதாலும் ஒரு வழக்கிலே நான் சிக்கி குற்றவாளியாகி போனால் நான் சிறைச்சாலைக்கல்லவா செல்லுவேன், என் மனைவி பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி என்ன ஆகும், நான் குற்றவாளியாகி போவேனே என்று சொல்லி அவனுடைய ஆத்மா அந்த நிமிடமே தாழ்ந்த பாதாளத்தில் தான் இருக்கிறது. என்றால் நாம் என்ன செய்யட்டும்? என் தேவன் எனக்கு பகிர்ந்ததப்படியோ எனக்கு இந்த சாதத்தையும் இந்த கூட்டையும் இந்த சாம்பாரையும் கர்த்தர் வழங்கி இருக்கிறார். எனக்கு என் தேவன் இந்த சாதத்தையும் இந்த ஊறுகாயும் எனக்கு வழங்கி இருக்கிறார். என் தேவன் எனக்கு இந்த பச்சை மிளகாயும் இந்த கூழையும் வழங்கி இருக்கிறார். என் தேவன் அழைத்த அழைப்பிலே நான் நிலைத்திருப்பேன். ஒருவருக்கும் புரியலையோ நீங்கள் பிறனுக்குண்டானவர்களை இச்சித்தால் நீங்கள் பாதாளத்துக்கு தான் போக வேண்டும். இச்சியாதீர்கள், கஷ்டப்பட்டு உழையுங்கள், பிரயாசப்படுங்கள், அதற்குரிய பலனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே யாக்கோபு 1:14 சொல்லுகிறது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான், தேவனாகிய கர்த்தர் ஒருவனை சோதிக்கிறவரே அல்ல. இந்த வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார் பரிசுத்தாவியாகிய தெய்வம். எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் அவர் அழைத்த அழைப்பிலே நடந்து மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் முழு இதயத்தோடு அவரை தேடுங்கள். அவர் தமது கற்பனையிலே நீங்கள் நடக்கும்படியாக உங்களை வழி நடத்துவார். உங்களுடைய ஆத்மாவை இந்த தாழ்ந்த பாதாளத்திற்கு அவர் தப்புவிப்பார். ஆனபடியினாலே நீங்கள் இந்த நிமிடம் முதல் உங்கள் முழு இதயத்தோடும் தேவனாகிய கர்த்தரை தேட ஆயத்தமாகும். அல்லேலூயா. 2 பேதுரு 1:4 புதிய ஏற்பாட்டிலே 322 பக்கம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும், என் ஆத்மாவை பாதாளத்திற்கு, தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அவர் வசனத்தை அனுப்பி அவரை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இப்பொழுது 2 பேதுரு 1:4 பக்கம் 322. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு. வசனங்களை கவனிக்கலாமா? 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. உலகத்தில் உண்டான இச்சையினால் அல்ல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகளும் மகா மேன்மையான வாக்கு தத்தம். இன்றைக்கு ஆண்டுதோறும் வாக்கு தத்த வசனங்கள் சபைகளிலே கொடுக்கப்படுகிறது. அந்த வசனம்
அந்த ஆண்டு மாத்திரமே வேலை செய்யுமா? அதற்கு முந்தின ஆண்டுகளில் அந்த வசனம் வேலை செய்யவில்லையா? இனிவரும் ஆண்டுகளில் அந்த வசனம் வேலை செய்யாதா? ஆகவே இவைகளெல்லாம் பாரம்பரியமான சடங்காச்சாரங்கள். வசனம் எப்போது யாருக்கு எங்கே எப்படி வேலை செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் எது என்று கேட்டால், உபாகமம் 5வது அதிகாரத்தின் 21வது வசனம் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தங்கள். இதற்கு நீங்கள் கீழ்ப்படியலாமா? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாரே, அந்த குணம் எப்படி இருக்க வேணும்? திவ்ய சுபாவம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். திவ்யம்னா என்ன? முழுமையான, பரிபூர்ணமான. அப்போ இன்றைக்கு நல்லா சாப்பிட்டீங்களா? திவ்யமா சாப்பிட்டேன். யாரும் அப்படி சொல்றது இல்லையோ? திவ்யமா சாப்பிட்டா தானே சொல்ல முடியும். திவ்யம், திவ்யமான என்றால் திவ்யமான சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு ஆங்கில வார்த்தை டிவைன் நேச்சர். திவ்ய சுபாவத்திற்கு டிவைன் நேச்சர், தெய்வீகமான சுபாவம், இயற்கை குணம் மாறும்படிக்கு இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பும்படியாய் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை தேவனாய் கர்த்தர் அனுப்பி உங்களை குணமாக்கி உங்களை பாதாளத்தின் அழிவுக்கு விலக்கி காப்பாற்றி இந்த வருஷத்தின் 11வது மாதத்தின் 10வது நாளிலே அவருடைய பாதத்திலே அமரச் செய்திருக்கிறார். இது நீங்க உங்களுடைய சுபாவத்திலே இதை நீங்க நினைக்கணும். உங்களுடைய திவ்ய சுபாவம், உங்களுடைய குணம். ஆகவே குணம் மிகவும் முக்கியம். உங்களுடைய சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமா மாற வேணும். இங்க திவ்ய சுபாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம சுபாவம் மனுஷனோ தேவனுக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான் என்று வேதம் சொல்லு. இது என்ன சுபாவம்? திவ்ய சுபாவம், முழுமையான ஒரு அற்புதமான அருமையான சுபாவம், நல்ல சுபாவம், பண்பட்ட சுபாவம் உண்டாகும்படிக்கு அந்த சுபாவத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு உலகத்தில் உண்டான இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிக்கொள்ளும்படியாய் மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக, நான் உன்னை எனது கற்பனை விட்டு வழி தப்ப விடாமல் உன்னோடு பேசுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கெல்லாம் புரியுது? அதனால நீங்க வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் பார்த்து அதையெல்லாம் இச்சித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. என் தேவனாய கர்த்தர் எனக்கு பகிர்ந்ததுபடியோ அவனவன், என் தேவனாய கர்த்தர் அழைத்ததுபடியோ அவனவன் அதுபடியே நடக்க கடவன். 1 கொரிந்தியர் 7:17. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததுபடியோ கர்த்தர் அவனவனை அழைத்ததுபடியோ அப்படி அவனவன் நடக்க கடவன் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தராகிய இயேசு நடத்துகிற நடத்துதலிலே உண்மையும் உத்தமமாய் வலப்புறம் இடப்புறம் முன்புறம் பின்புறம் சாயாமல் நீங்கள் சீராக நடந்தால் உங்கள் ஆத்துமாவை அந்த தாழ்ந்த பாதாளத்தின் அழிவுக்கு தப்புவிக்க கர்த்தராகிய இயேசு கிருபை பெருத்தவராய் இருக்கிறார். சுபாவம் மாறி இருக்கிறதா? சுபாவம் மாறி இருக்கிறதா? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவம், கெட்ட சுபாவம் என்ன என்று உங்களுக்கே தெரியும். உங்களுடைய உள்ளான மனுஷனே பேசுவான். எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் உன் சுபாவம் மாறலையே, உன் குணம் மாறலையே, நீ நடிக்கிறாயே, அவனிடத்தில் நீங்க சண்டையிடவே முடியாது. அவன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற நியாயாதிபதி, நித்தியமானவன். நீங்கள் மரணம் அடைய வரைக்கும் அவன் உங்களோடு பேசிக்கொண்டே தான் இருப்பான். அவன் சொல்ல வேணும், உண்மையிலேயே நீ கிறிஸ்தவ பிள்ளை, உன் குணம் அருமையான குணம், உன்னை யார் பார்த்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்வாங்க, நீ நல்ல பிள்ளையா இருக்கிறே. அல்லேலூயா. அதனால பொண்ணு பார்க்க போனா வெளியில பார்க்க புள்ள லட்சணமா அழகா கலரா வாட்ட சாட்டமா இருக்கு. வீட்டுக்கு கூட்டு வந்த பிறதா இது கழுத குணம் தெரியலையே. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை தன் மகனுக்கு கண்டுபிடிப்பவன் யார்? யார் கண்டுபிடிக்க முடியும்? நோ ஒன் கேன் ஃபைண்ட் அவுட். ஒருவரால் முடியாது, கர்த்தர் இயேசு ஒருவரால் முடியும். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? உங்கள் முழு இருதயத்துடன் கர்த்தரை தேடுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களே மணமகன் மணமகளை எப்படி தேடுகிறார்கள்? வேலை இருக்க வேணும், வீடு பெரியதாக இருக்க வேணும், நிலம் இருக்க வேணும், பொண்ணு மாப்பிள்ளை வேலை செய்ய வேணும், கார் இருக்க வேணும், அதுவும் சமீப காலத்தில் இருந்த 4 சக்கர வாகனம் இருக்க வேணும். இவைகளை பார்ப்பார்கள். ஆனால் பார்க்க வேண்டியது என்ன? அவன் ஒரு கர்த்தருக்கு பயந்த மனுஷனா, அவள் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா? இதை யார் அறிய முடியும்? நீங்கள் என்ன செய்ய வேணும்? என் முழு இதயத்தோடு உண்மை தேடுகிறேன், ஒரு நல்ல பெண்ணை எனக்கு காட்டும், நல்ல மணமகனை எனக்கு காட்டும் என்று சொல்லி நீங்கள் அவரை தேடினால் நல்ல பொண்ணு, திவ்ய சுபாவமான பொண்ணு உங்களுக்கு தென்படுவார்.
சரிதானா? ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு உள்ளான மனுஷன் வாழ்கிற வாழ்விலே ஆத்மாவிலே இருக்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம், பக்கம் 324 புதிய ஏற்பாட்டிலே, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் நீங்கள். உலகத்தில் உண்டான இச்சையினாலே, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பின நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின நீங்கள். கர்த்தராகிய இயேசுவை நாம் தேடி போனோமா? அவர் நம்மை தேடி வந்தாரா? அவர்தான் நம்மை தேடி வந்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது பிதாவாகிய தேவனாலே உண்டான். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவையே அவர்தான் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நீங்கள் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி இருக்கிறீர்கள். உலகத்தில் உண்டான இச்சையினால், உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இருக்கிறீர்கள். இந்த நாள் வரையிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை வச்சு கர்த்தரை மேம்படுத்தலாமா? எல்லாம் சொல்லுங்க. இந்த நாள் வரையிலும் கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை அறிகிற அறிவினாலே தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு, உங்களுக்கு, நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட நான் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு அவைகளினாலே ஜபிக்கப்பட்டால் உங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். இப்போது 2 விதமான நிலைமைகள். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய முன்னிலைமை. இப்பொழுது என்னுடைய பின்னிலைமை, இன்றைய நிலைமை. அன்றைய நிலைமையிலே நான் எப்படி இருந்தேன், இன்றைய நிலைமையிலே நான் எப்படி இருக்கிறேன்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின நான், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பின நான் அவைகளிலே மறுபடியும் சிக்கிக் கொண்டால் என்னுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் முன்பு இருந்ததை காட்டிலும் இப்போது எப்படிப்பட்டதா இருக்கும்? கேடுள்ளதா இருக்கும். அந்த ஆத்மா தாழ்ந்த பாதாளத்திலே சிக்கி இருக்கும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சுபாவம் திவ்ய சுபாவமாய் மாற வேண்டும். உங்களுடைய குணம் மாற வேண்டும். நீங்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிலைமையிலே இருந்த நீங்கள் பின்னிலைமையாகி இன்றைய நாளின் நிலைமையிலே நலமுள்ளவர்களாய் காணப்பட அழைக்கப்படுகிறீர்கள். சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்பதற்கு முன்பாக, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் புகைப்பேன், நான் குடிப்பேன், சூதாடுவேன், கெட்ட சகவாசங்கள் தான் எனக்கு இருந்தது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பாக அவைகளை விட்டுவிட்டேன், ஆகவே நான் பரிசுத்தவான் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறவர்களும் புகையை விட்டு விடுகிறார்கள், மது விட்டு விடுகிறார்கள். அவர்கள் கெட்ட சகவாசம் கிடையாது, அவர்கள் திருந்தி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சுகாதார வாழ்வின் அடிப்படையிலே, சுயநலத்தின் அடிப்படையிலே திருந்தி இருக்கிறார்கள். அதற்கு அவரை பரிசுத்தவான் என்று சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியே புகைப்பதில்லை, மது அருந்துவதில்லை, சுதாடுவதில்லை, கெட்ட சவாசம் கிடையாது, ஆகையினால பரிசுத்தவான் என்று சொல்லி இந்நிலைமையிலே சொன்னால் அது பொய். உங்களுடைய சுபாவம் திவ்ய சுபாவமாய் மாற வேண்டும். உங்களுடைய குணம் மாற வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவத்துக்கு வெளியேயும் புகைக்காத, குடிக்காத, சூதாடாத, வெறிக்காத, கெட்ட சவாசம் இல்லாத நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களால் ஒரு நன்மை உண்டாகாது. தங்களுக்கு தாங்களே மருத்துவர் கொடுத்த ஆலோசனையின் பேரிலே இதற்கு மேல் புகைத்தாய் நீ செத்து போவாய், இதற்கு மேல் குடித்தாய் நீ அழிந்தே போவாய் ஆனபடினாலே அவர் விட்டு விட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பினவர்களாய், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் நீங்கள் உங்கள் குணத்திலே காணப்பட வேணும், ஒரு சுபாவத்திலே காணப்பட வேணும். ஒரு சுபாவம் அப்படிப்பட்டதாய் மாறுவதாக. ஆகவே தேவனாகிய கர்த்தர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவிக்க வல்லவர். என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் ஒருபோதும் அப்படிப்பட்ட நன்மை எனக்கு வழங்க முடியாது. என் ஆத்மாவை என் தேவனாய் கர்த்தர் தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவிக்க வல்லவர். அதே வேளையிலே நான் ஒத்துழைத்தால் மாத்திரமே அவர் என் ஆத்மாவை அழிவுக்கு தப்புவிக்க வல்லவர். பொறுப்பு யாருடையது? படிக்க மாட்டேன், மனனம் செய்ய மாட்டேன், அதிகாலையில் எழுந்து அதை எழுதி பார்க்க மாட்டேன்,
எந்த முயற்சியும் செய்யாமல் என்னை ஆசீர்வதியும், நீங்கள் சும்மா இருங்கள், எங்களுக்கு பணத்தை அனுப்புங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு மேன்மை உண்டாகும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மேஜிக் வேலை கிறிஸ்தவத்தில் கிடையாது. அவன் அவனுக்கு பயந்ததப்படியோ, அவன் அவனை அழைத்ததப்படியோ, அதிலே அவன் உண்மை உத்தமாய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். உழைப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது. இப்ப நாங்கள் ஆசைப்படவே கூடாதா? ஆசைப்படலாம், இச்சிக்க கூடாது. ஆசை இருந்தால் தான் நீங்கள் அற்புதமாய் தேவனாய் கர்த்தரை தேடுவீர்கள். ஆசை இருக்க போய்த்தானே ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், நான் நலமா இருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே வந்திருக்கிறீர்கள். ஆசை வேறு, இச்சை வேறு. ஆசையின் மிகுதிய இச்சை. அவள் பல நாட்களாக அதை பார்த்தாள், அதை ஆசைப்பட்டாள், ஆசையின் மிகுதியினால் இச்சித்தாள். எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும். வசனம் யாரையெல்லாம் குத்துகிறது? உங்கள் என்னுடைய இதயத்தை ஆராய்கிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய கர்த்தர், செய்யத்தக்கதாக பலன் கொடுக்கிற கர்த்தர். குணம் மாற வேண்டும், திவ்ய சுபாவமாய் காணப்பட வேண்டும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிக்கொள்ள நீங்கள் பொறுப்பாளியாய் காணப்பட வேண்டும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி இருப்பீர்களாக நிரந்தரமாக. ஆகவே கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் முழு இருதயத்துடன் அவரை தேடுங்கள். இருதயத்தை ஆராய்கிறவர், உள்ளிந்திரியங்களை, மன ஓட்டங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை, கற்பனைகளை அவர் சோதித்து அறிகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தொழுது கொண்டு வருகிறபடியினாலே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்று சொல்கிற தேவ ஜனமாய் நீங்கள் மாறுவீர்களா? சங்கீதம் 119:10. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். எல்லோருமாய் முழங்கால் படியும்.